நான் மீன் குழம்பு வச்சேன்னா வாசனை தெருவுக்கு வரும், வாசனை தான் வரும். அதை குழம்புன்னு அந்த செத்து போன மீன் கூட நம்பாது. சிவப்பு கலர் லிப்ஸ்டிக்கு, கிருஷ்ண வெண்ணெய் தடவை நம்ம அப்படி அப்பிக்கின்னு அப்படியே கல்யாணத்துக்கு வரங்க. நானே என் வீட்டு ஃப்ரிட்ஜை திறக்குதில்லடான்னா. பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் குழந்தைகள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். மோகன சுந்தரம் பேச்சை கேட்டா நமக்கு நோய் கொஞ்சம் குறையும். இத்தனைக்கும் அதுல உண்மை கம்மியா இருந்தனா கூட 6000 ரூபாய் கொடுத்து மனசாட்சியே இல்லாமல் 6000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை எடுக்கிற பெண்கள் வருடத்துக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் ஒரு நாளாவது ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி உடம்பை செக்கப் பண்ணாலே போதும், பெண்கள் வாழ்ந்து விடுவார்கள். எல்லாத்துக்குமா நீங்கள் பட்டு புடவையை எதிர்பார்ப்பீங்க? வீட்டு வேலை ஒன்றும் கிடையாதுங்க. அக்கா சொன்னாங்க, உண்மையிலேயே அந்த காலத்தில் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. எப்படி? மாவு அரைச்சாங்க, அம்மி அரைச்சாங்க, குனிஞ்சு கோலம் போட்டாங்க, நடுவீடு பெருக்குனாங்க. இப்போ எல்லாம் போச்சு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு. உடம்பு அழுங்காமல் நலுங்காமல் நாசமாக போகுது. வேர்க்கிறது இல்லைங்க பெண்களுக்கு வீட்டில். ஏன்னா கோலம் போடுறதில்ல. ஏன்னா கோலம் போடுனா எல்லாத்துக்கும் ஸ்டிக்கரு. என் ஒய்ஃபு சொல்கிறா, வெட் கிரைண்டர் ஏற்கனவே இருக்குது, எங்க ஒரு வெட் கிரைண்டர் வேணும்னா. ஏன்னா ஓடுது என்ன, இப்போ புதுசாக ஒன்று இருக்குது, அது டில்ட்டிங் வெட் கிரைண்டரா. என்னென்னா மாவு அரைச்சி அதுவே சாஞ்சிக்குமா. எப்படி இருந்தாலும் நீ கல் இட்லி தான் போட போகிற, என்ன அதுவே சாஞ்சிக்கும். ஒரு உணவு அக்கறையாக பண்ணணுங்க, அவ்வளோதான். இந்த உணவு நம் குழந்தையின் உடல் நலத்திற்குன்னு மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு சமைக்க ஆரம்பிங்க. அது இல்லை, கடமைக்குன்னு 15 இட்லியை சுட்டு போடுறது இல்லை, மிளகாப்பொடி எடுத்துக்கோ அப்படின்னு. காரம் உப்பு என்னமோ அள்ளி போடுறது. சீரியல் பார்த்துனே தானே சமைக்கிறது, ஏதோ ஒன்று அள்ளி போடுறது. ஆனால் பேர் பாரு பெருமை. நான் மீன் குழம்பு வச்சேன்னா வாசனை தெருவுக்கு வரும், வாசனை தான் வரும். அதை குழம்புன்னு அந்த செத்து போன மீன் கூட நம்பாது. என்னங்க அந்த ஃப்ரிட்ஜு, ஐயோ நம்ப மாட்டீங்க, ஒரு வீட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள கேக்கு வந்துச்சு. எனக்கு கேக்குன்னா கொஞ்சம் ஆசை. என் ஃப்ரெண்டு சொன்னான், அதை எடுக்காத, வெய் 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 வேண்டாண்ணா, வெய் வெய் வா உட்காரு வேணாம். ஃப்ரெண்டு வீடு என்னென்னா கேக்கு ஆச்சு. என் ஃப்ரெண்டு ஒய்ஃபு, ஆமாம்மாண்ணா எடுத்துக்கோங்கண்ணா, கிறிஸ்மஸ் இருந்துச்சு. பக்குனாச்சு. எப்போ? போன டிசம்பருங்க. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வரப்போகுது. எனக்கு அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் இப்போ பண்ணி வச்சுச்சான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். 16 மானா. நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு நீ ஃப்ரிட்ஜெல்லாம் திறக்கிற? நானே என் வீட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறதில்லடாண்ணா. இப்போ ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக எதுவாக இருந்தாலும் உடல் நலத்தை காக்க வேண்டும் என்றால் விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வு என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, கண்டிப்பாக பெண்களுக்கு தேவை. ஒரு விழிப்புணர்வும் கிடையாது, உடம்பை பற்றி அக்கறை கிடையாது. திருமணத்துக்கு முன்னால் எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக அழகாக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பாருங்கள் பீரோ சைஸு. ஏன்? கவலை இல்லை, உடம்பை பற்றி கவலை இல்லை. ஐயோ சென்னையில் சவுகார்பேட்டையிலங்க எனக்கு தெரியுங்க, எனக்கு நிறைய மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இந்த மார்வாடி ஃப்ரெண்ட்ஸில் அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னால் உண்மையிலேயே குண்டூசி மாதிரி இருக்குங்க. திருமணம் ஆகி 2 வருஷங்க அவங்க ஆட்டோலலாம் போக மாட்டாங்க, சைக்கிள் ரிக்ஷா. இன்னும் சென்னையில் சைக்கிள் ரிக்ஷா அவங்களுக்காக தான் ஓடுது. ஏறி உட்கார்ந்தா சைக்கிள் ரிக்ஷா சைஸ் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு உடம்பை பற்றி அக்கறை கிடையாது. ஆனால் ஸ்டைல் மட்டும் பாருங்கள் சார். ஹெல்த் கிளப்புக்கு போகிற லேடிஸ் எத்தனை பேருங்க? கம்மி. ஆனால் தெரு தெருவாக மெட்ராஸில் பியூட்டி பார்லர் திறந்து வச்சிருக்கிறான். அவங்க உடல் நலம் என்பது முகநலம்னு நினச்சிருக்காங்க பெண்கள். மூஞ்சி அழகாக இருந்தால் போதும். அந்த பியூட்டி பார்லரில் உள்ளே போங்க, இவ்வளோ பெரிய மெனு கார்டு வச்சுருக்காங்க. பெடிக்யூர் 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 இன்னும் எல்லாம் 100 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வெளில உட்காந்துருந்துடுறேன். உள்ளே போயிட்டு வெளில வரும்போது எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுதுங்க, நம்ம தானே ஃபீஸ் கட்டணும், அதனால் வந்துடுவாங்க. 75 கிலோங்க அரிசி மூட்டை வெயிட்டு. அது ஹை ஹீல்ஸ் போடுது, முட்டி என்ன வருது, ஸ்டைல் வேறுங்க. உடம்பை பார்த்துக்க வேணாமா? இவங்க சொல்கிறாங்க அங்கே ரெயின் கோவாவே. நான் சொல்கிறேன், லிப்ஸ்டிக் எந்த காலத்தில் வந்தது? லிப்ஸ்டிக் ஏன் போடுறீங்க? மூஞ்சியும் அழகில்லை, போடவும் தெரியல. அந்த வெள்ளைக்காட்சிங்க போட்டுதுங்கன்னா அவங்க வெதருங்க அந்த மாதிரி. அங்கே குழு பிரதேசத்தில் உதடு வெடிச்சிடும், ரத்தம் வரும்.
அதுக்காக லிப்ஸ்டிக் போட்டுக்குது. இதுங்களுக்கு அந்த அர்த்தமும் தெரியாது. நல்ல வெயில், ஒரு மெரூன் கலர் பட்டு புடவை, சிவப்பு கலர் லிப்ஸ்டிக்கு, அது ஸ்டிக்குன்னு பேருங்க. ஆனால் இதுங்க இந்த கிருஷ்ண வெண்ணையை தடவை நம்ம அப்படி அப்பிங்கன்னு அப்படியே கல்யாணத்துக்கு வரோங்க. அந்த லிப்ஸ்டிக் போட்டால் வெள்ளை காய்ச்சிங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 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 பேப்பர் வச்சுட்டு நாப்கின் வச்சுட்டு அப்பப்போ தொடக்கும். இவங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. ஒரு துத்துண்டு கட்சி பொண்ணு எடுத்துன்னு வராங்க, அதை பற்றியும் கவலை கிடையாது. கல்யாண வீட்டில் அப்படி ஒரு கேவலமாக வந்து சாப்பிட போவாங்க. லிப்ஸ்டிக் போட்டால் ஸ்பூனில் சாப்பிட்ணும். நம்ம வீட்டு கல்யாணங்கள்லாம் வாழை இலை போட்டு சோறு நல்லா சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே வாயை தொடச்சி கட்சியில் குரு போட்டோவில் நிற்கிற மாதிரி அனுமார் வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் போட்டோக்காரனை திட்டுறது, போட்டோவே சரியில்லை. எப்படி சரி இருக்கும், மூஞ்சி அவ்வளோதானே இருந்தது. ஒரு சார் ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னால் 3 வாரத்துக்கு முன்னால் ரிப்போர்ட்டர் படித்தேன். கோவையில் தான் ஒரு பெண்ணு ஏதோ க்ளோ இன்ஜெக்ஷன் ஒன்று வருதான். அந்த இன்ஜெக்ஷனுடைய விலை டாக்டருக்கு தெரியும். அந்த இன்ஜெக்ஷனுடைய விலை 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபா. எதுக்கு தெரியுமா? உடம்ப செவப்பாக மினுமின்னு காமிக்கிறது. நடிகைகள் போட்டுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு மூலதனம். குடும்ப பெண்கள் ஏன் போட்டுக்கணும்? அதான் விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். எப்போ உடம்ப பார்த்துக்கணுமோ அப்போ கிடையாது. என் ஒய்ஃபு திடீர்னு சொன்னான், நான் வாக்கிங் வரல, ஏன்னா காலையில் ரெடி ஆக முடியாது. இன்னும் ரெடி ஆகணும், அப்பவும் மேக்கப் போட்டுங்க, வாக்கிங்க்கு ரெடி ஆகணும், எனக்கு ஒரு ட்ரெட்மில் ஒன்று வீட்டிலே வாங்கி கொடுத்துருங்கன்னா. சரி, ஏதோ நல்லது உடற்பயிற்சி செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி இந்த இந்த ஒரு இதில் விற்கிறானே, அவன் அப்பா அம்மா தவிர எல்லாம் விற்கிறான். 9,990 வீட்டுக்கே வந்துச்சு. சார் அந்த ட்ரெட்மில் வந்தவுடனே இப்போ ஊருக்கெல்லாம் சொல்லி, நான் ட்ரெட்மில் வாங்கிட்டேன், டெய்லி எக்ஸசைஸ், அதுக்கு ஒரு பேண்ட் வாங்கினான். 2 நாள் ஒன்றான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பசங்க துணி காய வைக்கிறா அது மேலே. மழை இல்லை, எங்கள் மெட்ராஸில் மழை, அதனால் துணியெல்லாம் அது மேலே காய வைக்கிறான். பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள், குழந்தைகள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்னதில் ஒரு பகுதி யோசிக்க வேண்டியது. சார், பியூட்டி பார்லர் தெருவுக்கு தெரு திறக்கிறாங்க. அந்த அழகுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஹெல்த் கிளப்புக்கு கொடுக்குறாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு டிவி சேனல் ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், பெண்களுக்கான விளம்பரங்கள் பெருவாரியாக இந்த காஸ்மெட்டிக்ஸ் இது மாதிரியான விளம்பரங்கள் டிவி சீரியலில் தான் நிறைய வரும். ஆண்களுக்கான விளம்பரங்கள் எப்போ வரும்னா நியூஸில் வரும். ஆண்களுக்கான விளம்பரம் நியூஸில் வரும், பெண்களுக்கான விளம்பரம் சீரியலில் வரும். அப்போ அந்த மைண்ட் செட் சர்வே பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், எதை அவங்க விரும்பி பார்க்குறாங்க, அவங்களுக்கான விளம்பரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா காஸ்மெட்டிக்ஸ் தான் பெண்களுடைய விளம்பரத்தில் பெரிய பட்ஜெட். இதெல்லாம் பியூட்டி பார்லர் கொடுக்குற முக்கியத்துவம் ஹெல்த்துக்கு கொடுக்குறாங்களா? இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கொஸ்டின். இன்னொன்று சொன்னார், அதை பல பேர் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் சில டாக்டர்ஸ் வந்து சில அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணிங்களா, உங்களுக்கு பார்க்குறீங்களா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பார்த்த உடனேயே இவங்களுடைய உடல் பேசுகிற முறை, அசைக்கிற முறை, இன்ன காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் நீங்களும் செக் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொன்னால் 70% 80% மக்கள் அதை விரும்புறது இல்லைங்க. யாருக்கு வந்தமோ அவரை பார்த்துட்டு டாக்டர் அனுப்ப வேண்டியதானே ஒழிய நம்மளையும் ஏன் செக் பண்ணிக்க சொல்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் பிஸ்னஸுக்காக நம்மளை பண்ண சொல்கிறான்னு நினைக்கிறோம். சத்தியமாக அது கிடையாதுங்க. வந்திருக்கிறவர்களும் அவங்கள கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் அந்த தப்பாக எடுத்துக்கூடாது. உடன் வருகிறவர்களும், என்னுடைய இதய மருத்துவர் சொன்னார், ஒரு ஹார்ட் அட்டாக் கேஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு ட்ரீட் பண்ணிக்கிட்டே அவர் சொல்லியிருக்காரு, கூட கூட்டிகிட்டு வந்தவரை, உங்களுக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணுறது பெட்டர், நீங்கள் உடனே பண்ணுறது பெட்டர், ஏன்னா கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாக இருக்காது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கேட்கவே மாட்டேன்ட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இவருக்கு முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு அட்டாக். அவர் அந்த அந்த ஒரு வினாடி முன்னாடி பார்க்கறதுங்கிற பழக்கம் டாக்டர்ஸ் தங்க பிஸ்னஸ்க்காக சொல்கிறது இல்லை. அவங்க பார்த்த உடனே அசஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. உடன் வருகிறவர்களும் சில நேரங்களில் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு வைத்தியம் செய்து கொள்வது என்பது அவசியம். அந்த அருமையான ஒரு கருத்தை அவர் இடையில எடுத்து சொன்னார்.
இன்னும் நிறைய அழகான பல கருத்துக்களை எல்லாம் நல்லா நகைச்சுவையோடு பேசினார். ஒன்று நிச்சயங்க, மோகன சுந்தரம் பேச்சை கேட்டால் நமக்கு நோய் கொஞ்சம் குறையும். இத்தனைக்கும் அதில் உண்மை கம்மியாக இருந்தனா கூட ஆனால் சிரிக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா சிரிச்சா சந்தோஷம் தானே. அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்து.